பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? காலைதோறும் ஆண்டவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது. இந்த நாளில் கூட புதிய ஆசீர்வாதங்களுக்கு ஆண்டவர் தருவார். சரி, ஆண்டவர் புதிய ஆசீர்வாதம் தருவார். இந்த இடம் புதுசா இருக்கிற ஒரு சர்ச்சை மணிலாம் கேட்குற அப்படின்னு பார்க்குறீங்களா? இது கொச்சியில் இருக்கிற யூத ஜெபாலயம். வேத புஸ்தகத்தில் ஜெபாலயம்னு சொல்லப்படுகிற சினகாக், இயேசு கிறிஸ்து ஓய்வு நாளில் ஜெபாலயத்தில் போய் பிரசங்கம் பண்ணினார் என்று யூதர்களுக்கு எருசலேமில் ஒரு பெரிய தேவாலயம். மற்ற இடங்களிலெல்லாம் இந்த யூதருடைய ஜெபாலயங்கள் இருந்தது. அதே மாதிரி அவங்க போகிற இடத்துலெல்லாம் சினகாக் என்று சொல்லக்கூடிய ஜெபாலயத்தை உண்டாக்கி அங்கே வேத வசனத்தை வாசிப்பது, ஆண்டவரை தொழுது கொள்ளுவது போன்ற காரியங்களை செய்தார்கள். 16ஆம் நூற்றாண்டுல இந்த நம்முடைய இந்திய தேசத்தின் இந்த பகுதியில போர்ச்சுகீசியர்கள், டச்சுக்காரர்கள் வந்து ஆட்சி செய்தாங்க பல பகுதிகளில். அந்த காலத்துல நம்ம மத்தியில வந்து குடியேறின யூதர்களால இது 1568 வருஷம் கட்டப்பட்ட ஜெபாலயம். அதான் பின்னால் இருக்கிறது யூத ஜெபாலயம். இப்போ இங்க கொஞ்சம் யூதர்கள் இப்பவும் இங்க வசிக்கிறாங்க. அவங்க இங்கே வந்து ஆண்டவரை தொழுது கொள்றாங்க. இதற்குள்ளே வேதாகம சுருள்கள் இருக்கிறது, பல பரிசு பொருட்கள் இருக்கிறது. இப்பவும் இங்கே அவங்க வந்து ஆண்டவரை ஆராதிக்கிறாங்க. கொஞ்சம் யூதர்கள் தான் இந்த பகுதியில் இருக்கிறாங்க. இது யூத தெரு, ஜூவிஷ் ஸ்ட்ரீட் என்று அழைக்கப்படுகிறது. பழமையான அந்த காலத்து பழமையை பாதுகாத்து வருகிறாங்க. இங்க வந்தால், கொச்சியில வந்தால் இதை பார்க்க முடியும். கேரளாவில் இருக்கிற கொச்சி பட்டணத்தில் இருக்கிற ஒரு பகுதி தான் இது. சரி, இந்த நாள்ல ஆண்டவர் எனக்கு என்ன வசனம் வைத்திருக்கிறார் அப்படின்னு கேட்குறீங்களா? மத்தேயு 6:33 வசனத்துல, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜனங்களுக்கு முக்கியமான காரியம் சொல்லுகிறார். இந்த பகுதியை வாசிக்கும் போது கவலைப்படாதருங்கள் என்று அடிக்கடி சொல்லுகிறார். உணவை குறித்து கவலைப்படாதுங்க, உடையை குறித்து கவலைப்படாதுங்க, நாளை தினத்தை குறித்து கவலைப்படாதுங்க. ஏதோ ஒரு கவலை உள்ளத்துல இருக்குல்ல, ஏதோ ஒரு தேவை குறித்த கவலை, நாளைக்கு என்ன பண்றது, இதுக்கு என்ன செய்யறது, அதுக்கு என்ன செய்யறதுன்னு இப்படி சில தேவைகள், சில பிரச்சனைகள் நம்மை பாதித்து கவலை கொண்டு வருது. இயேசு சொல்றார், கவலைப்படாதுங்க. கவலைப்படாம எப்படிங்க இருக்க முடியும்? இதெல்லாம் காரியம்லாம் இருக்குதுன்னா உங்களுக்காக கவலைப்பட ஒருவர் இருக்கிறார், பரமபிதா. அவர் உங்கள் மீது கவலைப்படுகிற அக்கறை உள்ள ஒரு தேவன். உங்களை போஷிக்கணும், உடுத்து வைக்கணும், உங்களை ஆசீர்வதிக்கணும், உங்களை தேவைகளை சந்திக்கணும் அவருக்கு தெரியும். அதனால நீங்க என்ன செய்யணும்னா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடணும். ஃபர்ஸ்ட் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுங்க. நான் பரலோக ராஜ்யம் அதை நாடுங்க. நான் இந்த மரணத்திற்கு பிறகு நித்திய காலமாய் வாழப்போது பரலோகத்துல. இந்த பூமியில 70 வருஷம், பலத்தின் மிகுதினால் 80 வருஷம், அவ்வளவுதான் வாழ்க்கை. ஆனால் பரலோகத்துல தான் நித்திய காலமாய் நம்ம வாழ போகிறோம். ஆண்டாண்டு காலமாய் லட்சமான ஆண்டுகளாக அழியாத இந்த வாழ்வு, அது கொடுக்கத்தான் இயேசு உலகத்தில் வந்தார். இயேசு சிலுவையிலே மரித்து உயிர்த்தெழுந்து அவர் தான் வந்து உயிர்த்தெழுதலின் முதற் பலனானார். நாமும் இயேசுவை தேடி முதலாவது அவருடைய ராஜ்யத்துக்குரிய பிள்ளைகளாக மாறிட்டா மரணத்திற்கு பிறகு ஒரு மகிமையான சரீரம் இயேசுடைய வருகைக்கு பிறகு நமக்கு கொடுக்கப்பட்டு இயேசுவோட நித்திய காலமாய் வாழுவோம். அதைத்தான் தேட சொல்லுங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க. பரலோக ராஜ்யத்துல ஒரு பெரிய புஸ்தகம் இருக்கிறது, ஜீவ புஸ்தகம். நம்ம இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்படும் போது நம்முடைய பெயர் அதில் எழுதப்படும். அப்படி எழுதப்பட்டவங்க மட்டும்தான் பரலோக ராஜ்யத்துல செல்ல முடியும். அதைத்தான் ஆண்டு சொல்லுகிறார், அந்த ராஜ்யத்தை தேடுங்க. அதுல உங்களுடைய பெயர் இருக்கிறதா என்பதுல கவனம் செலுத்துங்க. மற்றதெல்லாம் கூட கொடுக்கப்படும் சொல்ற. மற்ற ஒண்ணு குறித்து கவலைப்பட, எல்லாமே உங்களுக்கு தரப்படும். அப்ப என்ன, அதுதான் ஆண்டவர் சொல்ற வார்த்தை. அப்ப நீங்க எதை குறித்து கவலைப்படணும்? நான் ரட்சிக்கப்படணும், பரலோக ராஜ்யத்துக்கு போகணும், என் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கணும், அதை குறித்து தான் கவலைப்படணும். வேற ஒன்று குறித்து கவலைப்படாதுங்க. இதெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு தருவார். இன்னைக்கு உங்களுக்கு என்ன தேவை இருக்கு, கர்த்தர் தருவார்.
நாளைக்கு என்ன தேவை அதை அவர் சந்திப்பார். எதிர்காலம் அவருடைய கையில் இருக்குது. அவர் ஆசீர்வாதமா நடத்துவார். எதுக்கு கவலைப்படணும்? எல்லா கவலைகளும் மூட்டை கட்டி ஆண்டோடைய பாத்திரம் வச்சிருங்க. இன்றைக்கு ஒரே ஒரு கவலை, நான் ஆண்டவருக்கு பிரியமா வாழணும், நீதியா நடக்கணும், பரலோக ராஜ்யத்துக்கு போகணும். அதை மட்டும் கவனம் செலுத்துங்க. சரியா? ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, நான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் உம்முடைய நீதியின் தேட ஒப்பு கொடுக்கிறேன். பரலோக ராஜ்யத்தில் என் பெயர் எழுதப்படணும். நான் மரணத்திற்கு பிறகு நித்திய காலமாய் உம்மோடு இருக்கணும். இன்றைக்கு உள்ள என் காரியத்தெல்லாம் நீங்க பார்த்து கொள்ளுவீங்க. இனி நான் கவலைப்பட மாட்டேன். எனக்காக கவலைப்பட நீங்க இருக்கிறீங்க. நீங்க பார்த்து கொள்ளுவீங்க. இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.